ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏவே கேட்குறாங்க. இத்தனைக்கும் நீங்க மதுரையில ஸ்ட்ராங்கா திருப்பரங்குன்றம் கேட்குறாங்க. மதுரை மதுரையில உள்ள சிட்டில உள்ள 2 தொகுதி கேட்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன். நீங்க எப்படி எப்படி இல்லன்னு சொல்லுவீங்க? அட்லீஸ்ட் ஏதோ ஒண்ணு குடுத்தானே ஆகணும். நீங்க மாஜி திருப்பரங்குன்றம் கண்டிப்பா மாஜிகள் நிற்கக்கூடிய தொகுதிகள்லயும் கேட்கறாங்கல்ல சார். அதுவும் வியப்பா இருக்கு. ஆமாமா. அதுதான் சொல்றேன் நானு. நீங்க அது இந்த முறை நீங்க சாதாரணமா இல்ல. நீங்க போன முறை 20 தொகுதிகள் தான். நீங்க 10 தொகுதியிலே வைங்க. இதுல நம்ம 47, 49 தொகுதிகள்ல லிஸ்ட் குடுத்துருக்காங்க. 49ல 19 கழிச்சிருங்க. 30லே வைங்க. 30 தொகுதிகள்னாவே அதிமுகவுக்கு பெரிய கஷ்டம் தான். அடுத்தது அமமுக நிக்குது. அன்புமணி நிக்கிறாரு. இவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்குல்ல உங்களுக்கு. நீங்க பிஜேபி 30 குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க அடுத்தது அன்புமணிய கேளுங்க. ஒரு 20 சீட்டாவது அவரு குடுத்தாகணும் நீங்க. நீங்க கிட்டத்தட்ட 15 தொகுதிகளாவது அமமுக கொடுக்கணும். இந்த மாரி நெறைய சிக்கல் இருக்கு. 49 தொகுதிகள கொண்டு போய் லிஸ்ட்ட குடுத்து கட்டாயப்படுத்தி கேட்கிறப்போ, நீங்க எப்படி அதிமுக அத சமாளிக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. இது எல்லாமே அவங்கள எனக்கு தெரிஞ்சு பாஜக மைக்ரோ லெவல் கால்குலேஷன் பண்ணி தான் இந்த தொகுதிகளை ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாரி தெரியுது. இந்த 49 தொகுதிகள்ல குறைச்சு வச்சாலும் 20 தொகுதிகள் கோயில் நகரங்கள். அத வச்சு அரசியல் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க.